எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டு தீபாவளி நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பட்டாசு இப்போ வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மழை காலன்றதுனால அட்டைப்பூச்சி வந்துருச்சு. அதை தான் எடுக்க சொல்லி ஒரு டீப் கான்வர்சேஷனு சித்தப்பாவுக்கும் பையனுக்கும். பாருங்கள் அவர் எப்படி எடுக்கிறாரு சொல்லிட்டு. இது அட்டைப்பூச்சி. என்ன தான் எடுக்க சொன்னாங்க. கையில் பாப்பா இருக்கா, அதனால் நான் போகல. பாப்பா வச்சுட்டு எடுக்க முடியாது இல்லையா, அதனால் பையன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஈவினிங் டைம்ன்றதுனால இங்கே வந்துட்டோம் நாங்கள் கீழே. பையனுக்கு மட்டும்தான் இங்கே, இவங்க 2 பேருக்கும் மேலே பெரிய பெரிய பட்டாசு. பையனுக்கு மட்டும் இந்த சுறுசுறு கம்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெடிக்க வச்சுட்டு இவரை தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் மேலே போயிடுவாங்க பெரிய பெரிய பட்டாசு வெடிக்கிறதுக்கு. தீபாவளி வந்துட்டு அடிப்பொலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே மூத்தார் பையன் அவர் வந்து 2 நாள் ஆகுது. மூத்தார் நாளைக்கு வருவாங்க. பட்டாசு வெடிக்கிறோம் இல்லைங்களா, சேஃப்டிக்கு வேண்டிகிட்டே பாண்டு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே பிடிச்சிட்டு அதுக்குள்ளே போடுறதுக்கு ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணுறோம் நாங்கள். கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, நல்லது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். பாப்பா சங்கு சக்கரம் அப்படி விட்டாங்க பாருங்கள், அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 மட்டும் கொளுத்திட்டு அப்படி விட்டுட்டாங்க. இவர் எப்போ வெடித்து முடிப்பாருன்னு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க ஐட்டம்ஸ்லாம் பெருசு இல்லைங்களா, அது டெரஸில். ஸோ கிட்ஸ்க்கு மட்டும் கீழே. உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க. உங்கள் அப்பா இறங்கிட்டாராண்டா? பாப்பா தூங்கிட்டாங்க. அதனால் நான் மேலே போய் படுக்க வச்சுட்டு வரதுக்குள்ளே இவங்க பாதி வெடிச்சிட்டாங்க. நம்ம வந்து வேடிக்கை பார்க்கலாம். பையன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆனதுனால அவர் தீபாவளி ட்ரெஸ்ஸு, தீபாவளி பட்டாசுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவரே, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், இந்த பெரிய பையன் என்ன பண்ணுறாருன்னா, பிரிக்க முடியாதது அப்படின்ற மாதிரி ஃபோனை இவரும் பிரிக்கவே முடியாது. எங்கே போனாலும் அந்த ஃபோனு அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. யாருக்கோ டயல் அடிக்கிறாரு. எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் 2 நாளாகவே தீபாவளி செலிப்ரேஷன் தான். சவுண்டெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பட்டாசுலாம் வாங்கியாச்சு. ஆனால் பசங்களுக்கு இன்னும் ட்ரெஸ்ஸு தான் எடுக்கலை. சம்மர் டிராஃபிக். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால வெளியில் இறங்க முடியல. ரோட்லேயும் டிராஃபிக்காக இருக்குங்களா, அதனால் நாளைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இன்னும் பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ட்ரெஸ் எடுக்கலாம். இந்த வாட்டி எங்களுக்கு இல்லை, கிட்ஸ்க்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்தாச்சா, பட்டாசுலாம் வாங்கியாச்சா சொல்லுங்கள். நாளைக்கு இவரோட அப்பா வந்துடுவாங்க, எங்கள் பெரிய மூத்தார் வந்துடுவாங்க. ஸோ இன்னும் களை கட்டும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காகவே அவர் வராரு. ஸோ அடிப்பொலி செலிப்ரேஷன் தான் இந்த வாட்டி எங்கள் வீட்டு தீபாவளி. இன்றைக்கி லஞ்சே செம்ம செலிப்ரேஷன் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார், சாப்பாடு, ரசம், முட்டை, பாயாசம் ஒன்றுட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா பிஸியாக இருந்தேன் நான், அதனால் அதெல்லாம் கவர் பண்ணல. ஸோ டே எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. செம்மையாக போகுது. ஆனால் ஃபெஸ்டிவலில் வந்தாவே ஏன்னா இப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு மட்டும். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமியார், அப்புறம் எங்கள் மேமா எல்லோரும் இருந்தாங்க.
அவங்களோட செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. இந்த வருஷம் அவங்க இல்லை, நாங்கள் இன்வைட் பண்ணோம். ஆனால் வரதுக்கு இல்லை, அங்கே வேலை நடக்குதுன்னு ஏதோ ரீசன் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க யாரும் வரல என் மாமியாருங்கெல்லாம். ஆனால் மூத்தார் பையன்லாம் வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் தீபாவளி தான் நமக்கு. அவங்க இருந்தாலும் தான் நல்லா இருந்திருக்கும். இல்லை, அது கொஞ்சம் மிஸ்ஸிங். இப்போ வரைக்கும் நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நான் ஹஸ்பண்ட்லாம். இருந்தாலும் ஓகே தான், இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துக்க வேண்டியது தான். வழக்கம் போல் நம்மளோட தீபாவளி அடிப்பொலி தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் ஏற்கனவே பேசினது தான், கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணணும். கிட்ஸுக்கு வந்து ஃபெஸ்டிவல்னா அது என்னென்னு தெரியணும். ஸோ வீடு எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்குனாலவே செலிப்ரேட் பண்ணணும்.